இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மரணத்திலும் புகழ்கொடியை உயர்த்திவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது வைகோ புரட்சியாளர் நல்லக்கண்ணுவுக்கு வீர வணக்கம் என முழக்கமிட்டார். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தியாக சிகரத்துக்கு 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 வீர வணக்கம், அண்ணன் நல்லகண்ணுக்கு வீர வணக்கம், அண்ணன் நல்லகண்ணுக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளி நல்லகண்ணுக்கு, வாழ்நாள் போராளி நல்லகண்ணுக்கு, வாழ்நாள் போராளி நல்லகண்ணுக்கு, வாழ்நாள் போராளி நல்லகண்ணுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ தனது உடலை தானம் செய்து மரணத்திலும் புகழ்கொடியை நல்லக்கண்ணு உயர்த்திவிட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுநலனில் அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்த மாமனிதனுடைய மேனியை காணத்தான் வருகிறார்கள். மறைகிற போதும் என் உடலை மண்ணுக்குள்ளே புதைக்காதீர்கள், என் உடலை சிதையிலே வைத்து விறகு நெருப்பு மூட்டி எரிக்காதீர்கள், இந்த உடலின் அவயவங்கள் மரணத்தோடு போராடுகிற மற்ற நோயாளிகளுக்கு பயன்படட்டும் என்ற உன்னதமான குறிக்கோளோடு தன் மேனியை அரசு மருத்துவமனைக்கே ஒப்படைத்து விட்டார். மரணத்திலும் கூட தன் புகழ்கொடியை உயர்த்தி விட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.